வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியாக ரொம்ப டேஸ்டான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எல்லா டிஷ்ஷு கூடயும் சாப்பிட்லாங்க. சப்பாத்தி இல்லைனா பிரியாணி இல்லை ரைஸ் இல்லைனா இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு நிறைய சேர்க்கறதுனால காஞ்ச மிளகா 1 போட்டால் போதும். அதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, இது கூடயே கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல பெரிய ஒரு தக்காளியும் கட் பண்ணி மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மூளை நான் ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்கும்போது இந்த 2 மூளையும் 1 நிமிஷம் ஆவி வச்சு எடுத்திங்கன்னா போதும். நல்லா கொதி வந்ததும் 1 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் மூளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா எதுவுமே போட போகிறதில்ல. டைரெக்டாக வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. அது கூடயே உப்பு சேர்த்தோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நான் ஏன் இதில் எதுவுமே போடலை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போதே மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். அதனால தான் நான் சோம்பு எதுவுமே போடலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி பேஸ்ட்டு, அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மஞ்சத்தூள் போடணும். நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக அது மேலே போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மூளை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நடுவில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இதை தொக்கு ஒரு கோட்டிங் மாதிரி போட்டு கவர் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ் கூட இல்லைனா பிரியாணி கூட, இல்லை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இது ஜஸ்ட் இந்த தொக்கு நல்லா கிரேவி நல்லா கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இது ஏற்கனவே ஆவியில் வெந்துடுச்சு. ஜஸ்ட் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகும்போது உங்களுக்கு என்னென்னா உள்ளே அந்த மசாலா நல்லா எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். நம்ம சூப்பரான பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா உங்களோட சூப்பரான பிரெயின் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.